பங்கு ஃபுல்லா பாத்துறேன். இந்த வீட்டுல கிச்சன்ல கிடந்தே எனக்கு காலம் கழியும் போல இருக்கு. தமிழ் வருஷ பிறப்பு வேற வருது. ஆளாளுக்கு குறைச்ச ஹெல்ப் செஞ்சா வேலை முடியும். கேட்டு பாப்பேன் என்னத்துக்கு. 3 பேரும் ஃபர்ஸ்ட் கிச்சனுக்கு வாருங்க. அம்மா வந்தாச்சு. என்னம்மா ஸ்பெஷலா வச்சிருக்கீங்க? அது ஒண்ணும் இல்ல. ஒண்ணும் இல்லைக்கு பின்ன என்னத்துக்கு விളിச்ச? சரி அப்ப நாங்க போட்டா. பிள்ளை மக்கா நியூ இயர் வருது. வீடு ஒட்டடை அடிச்சு க்ளீன் பண்ணி தாருங்க. ஏம்மா இப்பதானே க்ளீன் பண்ணி 4 மாசம் ஆச்சு. திரும்பவும் க்ளீன் பண்ண சொல்றீங்க? மக்களா தமிழ் நியூ இயர் வல முடியாது போமா. லேய் மூத்தவன நீ என்ன இல்லத? அம்மா டெய்லி நான் என்னங்களும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருக்கேன். தம்பி தான் ஒண்ணும் செய்யதில்லை. அவன்கிட்ட கேளுங்க. என்னால முடியாது. வேலை செஞ்சா வேர்க்கும். ஓவல நீ பெரிய லாடு லபக்கு தாசு. வேர்க்காத இருந்து தின்னோக்கு. அது யாருமா உங்க பெரியப்பாவா? 2 பேரும் அங்கோட்டு மாறுங்க. டேய் சும்மா இது தேய்ச்சி விடாத. வீட்டுல ஒரு வேலை செய்யறதில்ல. எரும மாடு போல வளர்ந்தாச்சு. இருந்தாலும் அறிவு நுள்ள இத்து போறவும் இல்லை. எனக்கிட்ட நீ கேள்வியா கேக்குத? மாமா மாடிகாலமா மாடிகாலமா மாமா விடுமா முடி முடி ஐயா ஐயா மாமா விடுமா. மாமா விடுங்கம்மா பாவம்மா. இப்ப நீங்க என்ன சொல்லுதியா? எனக்கு குறைச்சு வேலை இருக்கு. நான் அதை செஞ்சோண்டு வந்து உனக்கு என்ன சப்போர்ட் செய்யல. தயவு செஞ்சு 3 ஏறி என்ன கண்ணு மின்னண்டு போங்க. அப்படி வா போவா எஸ்கேப் ஆகும். எனக்கு வீடு எனக்கு க்ளீன் பண்ண தெரியாதா என்ன? ஃபர்ஸ்ட்ல புக் செல்ஃப் எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு அடுத்த கிச்சனுக்கு வரல. எத்ததில்லையே வளர்ந்தும் தொலைஞ்சில்லனே. அப்பாடா ஏறியாச்சு. இனி க்ளீன் பண்ணுவோம். ஆரம்பமே அமர்க்களமா இருக்கு. ஐ பள்ளி முட்டை வாளி முட்டை எங்களை ஆம்லெட் இட்டங்களும் தின்னலான்னு நினைச்சேன். ஏன் இதுவும் முட்டை தானே? கொண்டு போய் அடிச்சு தின்னு. யாரு பள்ளி? முட்டைக்கு சொந்தக்காரி நான் தான். எப்பா எம்மாம் பெருசு. கொல்லி தண்ணி கண்ணு வச்சாதே. ஐயோ நீ யாரு? புருஷன். ஓ எனக்கு வீட்டுல குடும்பமா இருக்குதியோ? ஏன் உனக்கு ஒரு குடும்பம் இருக்கம்மா எனக்கு ஒரு குடும்பம் இருக்காதா? இங்க பாரு நீ ஓவரா போற. தொடப்பம் எடுத்து அடிச்சனுக்கு செத்து போவே. முதல்ல இறங்கி கீழே போ நீ. இங்க பாரு மரியாதைக்கு எனக்கு வீட்டுல இருந்து வெளியே போ. எனக்கு 4 பிள்ளைய பிறக்க போகுது. நான் பெரிய குடும்பம். நான் எல்லாம் இங்கிட்டு போக மாட்டேன். இங்க பாரு முடியாது. ஏற்கனவே வீட்டுல குறுக்க மறுக்க ஓடி வந்து தெரியுதியா? பூஜா ரூமை திறந்தா அங்க குடும்பம் நடத்துதியா? நீங்க மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்குதியா? ஃபர்ஸ்ட் என்ன வீட்டுல இருந்து வெளியே போங்க. முடியாது நான் இங்கவே இருப்பேன். இங்க பாரு பள்ளி நீ ஒன வண்டாட்டி 4 புள்ளி அப்போ மொத்தம் 6 பேரு. முடியாது முடியாது. நீங்க எதங்களும் சாப்பாட்டு உள்ள வந்து விழுந்து இறங்கி பின்ன நான் சாவணும். சரி அப்ப நான் இங்க இருக்க பள்ளி எல்லாம் கூட்டிட்டு போறேன். நீ ஒரு நாள் உன புருஷன்கிட்ட பேசன்றத நான் கேட்டன்றதா இருந்தேன். ஒரு வீட்டுல பள்ளி இல்லையா? வேற வீட்டுல இருந்து பள்ளிய பிடிச்சு கொண்டு வந்து வளர்த்துச்சிடுமா. அப்படியே அது ஓடி போச்சான். அதனால அது அந்த வீடே விட்டு கொண்டு ஓடிச்சிடுமா. அத போல ஒண்ணு நான் செய்யல பாரு. என்னையே நீ பிளாக்மெயில் பண்ணுதியா? பிளாக்மெயிலோ ஒயிட் மெயிலோ எனக்கு தெரியாது. நீ இப்ப முடிவா என்ன சொல்லுற? முதல்ல நீ கீழே இறங்கி போ. நான் இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன். இறங்கி போ. என்ன காட்டு வரட்டு ஃபர்ஸ்ட். சரி நீ இத்தனை தூரம் கெஞ்சதால இங்கே இரு. ஆனா வீட்டுக்குள்ள குறுக்க மறுக்க ஓடி காலில் மிதிபட்டு மட்டும் சாவாத. அந்த பெரிய மனுஷனை பாராட்டணும். இதை வச்சு எப்படிதான் குடும்பம் நடத்துதாரு? பள்ளிகளுக்கும் குடும்பத்தோட மேல பாசம் இருக்கு. தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும் தந்தை அன்பின் முன்னே. பாடாத பாடாத